ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் VishaSivam லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீ டே. ஸோ அந்த டீ டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக டீ லவர்ஸ் எல்லாருக்காகவும் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். டீக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பிஸ்கட் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி அந்த ஒரு பட்டர் பிஸ்கட் ரெசிபியை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம VishaSivam லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இதுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 100 கிராம் 100 எடுத்திருக்கேன். அந்த பட்டரை நம்ம இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இல்லாமல் இருக்கும்போது இந்த பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது பட்டரு. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். வந்து எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக. இன்றைக்கி ஸ்பூன் அளவே தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், பவுட்ரு பண்ண சுகரு. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இதை கொண்டுட்டு வரணும். இப்போ நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதனால இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக கடைங்கள்லாம் மைதா மாவு கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு போட்டு நல்லா ஹெல்த்தியாக பண்ணலாம். நம்ம பவுட்ரு பண்ண சுகர் இதில் 1 கப்பு ஆட் பண்ணோம். அப்போனா கோதுமை வந்து 1.5 கப்பு நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதில் நான் 1.5 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப்பு கோதுமை மாவு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி, பால் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம கையால் பிசையும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் ஸ்பூனால் எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசையணும். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. கேரி பேக் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேரி பேக் மேலே இதை வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்போம்ல, அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஆனால் வந்துட்டு இதை வந்து ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு மீடியம் சைஸில் நம்ம இதை இப்போ தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி விரித்து வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அது இந்த இது ரவுண்ட் ஷேப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் எடுத்து ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம்னா அழகாக இருக்கிற ஷேப்பு. இது இந்த மாதிரி வச்சுக்கலாம். அழகாக வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம இட்லி பானையை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே மணல் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பிரிமனை வச்சுருக்கேன். இப்போ மண் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுருக்கிறத உள்ளே வச்சிடலாம். இந்த ஓரங்களை தொடாதீங்க, தொட்டால் ரொம்ப சுடும். அதனால் படாமல் இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்லோ குக்கிங்கில் நம்ம வைக்கலாம். ஒரு பேட்ச் வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சாச்சு. இப்போ ஓவனில் வைக்க போகிறோம். அதுக்காக நான் அந்த ட்ரேலையும் வைக்கிறேன். இப்போ நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் வந்து இப்போ 9 இது அடுக்கி வச்சாச்சு. அந்த மாதிரியே கட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். இப்போ நான் அவன் டைமர் வந்து 150 டிகிரிஸ் வச்சுருக்கேன். கன்வென்ஷன் மோடில் வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 10 மினிட்ஸுக்கு. அந்த ப்ரீ ஹீட் முடிஞ்ச உடனே நம்ம சேம் டைமர்லேயே வச்சுட்டு நம்ம அந்த குக்கீஸை பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கீஸ் ஓவனில் வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் கன்வென்ஷன் மோடு டாப் மோடு மட்டும் வச்சுருக்கேன். டைமர் வந்து 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். செல்சியஸ் வந்து 150 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். இது நம்ம டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஓவனில் வச்சது சூப்பராக அழகாக பேக் ஆகி வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. இது நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சது. இதுவும் சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, டீ டேன்னு சொன்னோமே, டீ டேக்கான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீ இன்னும் ரெடி பண்ண வேணாமா? வாங்க டீ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லவா? செம்மையாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது.
அந்த பட்டரோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. வாங்க டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ டீக்கு ரெடி பண்ணிடலாமா? இன்றைக்கி நான் ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இடிக்கிற உரல் இருக்குல்ல, அதில் போட்டு நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதுங்களை மட்டும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இஞ்சியை கடைசியாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ போதும், இந்தளவு நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இஞ்சியை நம்ம இப்போ தட்டிக்கலாம். இஞ்சியை சும்மா கொஞ்சமாக தட்டுனா போதும், ரொம்ப தட்ட வேண்டாம். இந்த மாதிரி 1-2 தட்டிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ரெடியாக இருக்குது. டீ பண்ண ரெடியா? மசாலா டீ பண்ணிடலாமா? வாங்க போகலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் இன்றைக்கி டீ பேக் வச்சுருக்கேன், இந்த டீ பேக் ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நம்ம டீ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு, இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்மெல்லு பா செம்மையாக இருக்குது. டீ பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டீயோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த டீ குடிக்கும்போது நம்மளோட மைண்ட் வந்து ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது. டென்ஷனாக இருக்கும்போது, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நம்ம டீ குடித்தோன்னா நம்மளுக்கே அறியாமல் நம்ம உடம்புல ஒரு புத்துணர்வு வரும். அதே மாதிரி ரொம்ப எனர்ஜியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம டீ குடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காஃபியை கம்பேர் பண்ணும்போது டீயில் வந்து கெஃபீன் வந்து கம்மியாக இருக்குது. அதனால இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டீயை ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. டீக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான். ஸோ எனக்கு தேவையான அளவு நான் சக்கரை போட்டுக்கிறேன். நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு துளசி இலை வச்சுக்கலாம். வா, சூப்பராக இருக்குல்ல? இன்னும் டீ பண்ணிவிட்டு பிஸ்கெட்டை மறக்கலாமா? இப்போது நம்மளோட டீ வித் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம கிளைமேட் இன்றைக்கி செம்மையாக இருக்குது. மழை மேகமாக இருக்குல்ல, செம்மையாக இருக்க கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டோட நம்மளோட மசாலா டீ வித் பட்டர் பிஸ்கட் என்ஜாய் பண்ண போகிறேன் நான். இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லட்டுமா? வாவ், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அப்படியே நாக்கிலலாம் அந்த டேஸ்ட்டு நம்ம போட்டிருக்க எல்லா ஃப்ளேவரோடதுமே தனித்தனியாக தெரியுது. செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.